விளையாட்டுத்துறையை பொறுத்தவரை இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்தை நோக்கி சென்று விட்டுருக்கோம். அதுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். புதுக்கோட்டையிலிருந்து பல்வேறு விளையாட்டு வீரர்கள் தினம் தினம் உருவாகிட்டு வரீங்க. ஏராளமான தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளை நாம தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலிருந்து வெளியூர் மற்றும் வெளிநாடு போய் விளையாடுகின்ற வீரர்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்கள், ஸ்போர்ட்ஸ் கிட்டு, நிதி உதவி, பயண செலவு, தங்கும் வசதி நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பார்த்து செஞ்சுட்டு இருக்கு. அதிலும் குறிப்பா வெற்றி பெற்று திரும்புகின்ற விளையாட்டு வீரர்களுக்கு உடனடியாக முதலமைச்சர் அவர்களே அழைச்சு அவங்களுக்கு ஊக்கத்தொகை, உயரிய ஊக்கத்தொகை, ஐகாஷ் இன்சென்டிவ்ஸ் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, முன்னெல்லாம் நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் விளையாட்டுத்துறையை நோக்கி போகும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும், அச்சம் வரும். ஏன்னா விளையாட்டுத்துறையை போகும்போது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காதுன்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா விளையாட்டுத்துறையும் மற்ற துறைகள் மாதிரிதான். விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுத்தாலும் வாழ்க்கையில நிச்சயம் நாம ஜெயிச்சு காட்டலாம். அதுக்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில அவருடைய சீரிய முயற்சியால 3% இடஒதுக்கீடுகளை போன வருஷம் மட்டும் 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி கொடுத்தார். சென்ற ஆண்டு விளையாட்டு வீரர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்திருக்கிறோம். இந்த முறை 25 மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட இந்த ஆண்டும் 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலையை வாங்கி தருவோம்னு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆண்டும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டியும் பல கோடி ரூபாய் செலவில் நடத்துறோம். ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் அளவுக்கு பரிசு தொகை மட்டும் முதலமைச்சர் அவர்கள் அளிக்கிறார். முக்கியமா கிராமப்புறங்கள்ல இருந்து நிறைய விளையாட்டு வீரர்கள் வரணுங்கிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் உறுதியா இருக்கு. அதனால்தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை கிராம பஞ்சாயத்துகளுக்கும் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸை கொடுத்தோம். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 497 கிராம ஊராட்சிகளுக்கும் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ட 6 மாதங்கள்ல கொடுத்து முடிச்சிருக்கிறோம். அதை நம்முடைய விளையாட்டு வீரர்கள் சிறப்பா பயன்படுத்திட்டு வரீங்க. எனவே விளையாட்டுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் நம்முடைய அரசும் சரி, நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் சரி என்றென்றும் துணை நிற்பார். இந்த நேரத்தில் ஒரு சின்ன வேண்டுகோள். வரும்போது இந்த போட்டிக்கான நோட்டீஸ்களை பார்த்தேன். அதுல பரிசு தொகை போட்டிருந்தது. ஆண்கள் அணிக்கு முதல் பரிசா 1.5 லட்சம் அறிவிச்சிருக்கீங்க. அதே மாதிரி பெண்கள் அணிக்கு முதல் பரிசா 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கீங்க. அதே மாதிரி 2வது, 3வது, 4வது பரிசுகள் இப்படிதான். ஆண்களுக்கு பெண்களை விட அதிகமான பரிசு தொகையை அறிவிச்சிருக்கிறீங்க. நடந்து கொண்டிருப்பது நம்முடைய தலைவர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு, பெண்களுக்கான அரசு. நம்முடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து என்ன போட்டாரு? பெண்களுக்கான இந்த விடியல் பயண திட்டத்தில் கையெழுத்திட்டார். இப்படி பெண்களுக்கு பார்த்து பல்வேறு திட்டங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் அழிச்சிட்டு இருக்கிறாங்க. புதுவை பெண் திட்டம், பெண்கள் படிக்க வேண்டும், உயர்கல்வி படிக்க வேண்டும், புதுவை பெண் திட்டம், மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை, இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஒவ்வொரு மாதமும் 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த திராவிட மாடல் அரசுல ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமம். அடுத்த முறை தர்மசிங் அவர் பேசுவோம் சொன்னார், ஏன்னா விளையாட்டு நிகழ்ச்சிக்கு துவக்க விழாக்க கூப்பிட்டு நிறைய கோரிக்கை வைக்கிறேன்னு சொன்னார். நிச்சயம் நான் இப்ப இந்த கோரிக்கையை உங்களுக்கு வைக்கிறேன். அடுத்த முறை பரிசுகளை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்க கோரிக்கை நான் உடனே நிறைவேற்ற மாட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.